வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்றைக்கி சமீமாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி ரொட்டி பத்திரி எப்படி நெகுத்தி சுடுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பத்திரி சும்மா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு மாவு எவ்வளோ தண்ணி வச்சு எவ்வளோ மாவு போடணுன்னு மெஷர்மெண்ட் அளவு சொல்கிறேன், கிண்டி காமிக்கிறேன். இன்றைக்கி நெகுத்துறது மட்டும். இங்கே ஈரத்துணி போட்டு வைக்கணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும் ரொட்டி. இங்கே பாருங்களேன், நெகுத்திட்டு ஈரத்துணி போட்டு வச்சிட்டோன்னா காயாத ரொட்டி, இல்லைன்னா இது ரொட்டி கல்லில் போட்டோன்னா வெடிச்சுக்கும் ஃபுல்லாக. பாருங்கள் ரொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அரிசி ரொட்டி. தோசைக்கல் அடுப்பு வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். கல்லில் போட்டுக்குவோம். கல் காஞ்சிச்சு இப்படி இருப்பேண்ணா. இதுக்கு தேங்காய் நெய்யும் கலந்து தான் போட்டு இது பண்ணணும், தேய்க்கணும். இங்கே இருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முதல் எண்ணெய் போட்டுட்டு ரொட்டி போடக்கூடாது, நம்ம கோதுமை ரொட்டி மாதிரி. ஃபஸ்ட்டு வெறும் டவாவில் ரொட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தான் நெய்யும் தேங்காய் நெய்யும் தடவணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொட்டி. இங்கே பாருங்க, இப்படி தடவணும், லைட்டாக தான் தடவணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இது கறி குழம்பு சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், எவ்வளோ மாவு போடணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும், எப்படி கிண்டணும் அப்படின்னு காமிக்கிறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வெந்துட்டுருக்குது பாருங்கள். இதில் லைட்டாக நெய் போட்டுக்கலாம். இங்கே இருங்க, நெய் போட்டு பாருங்களேன், நெய் ஃபுல்லாக தடவிக்கணும். நல்லா நெய் ஃபுல்லாக தடவிட்டோமா, அதுக்கப்புறம் அப்படியே கரும் சர்க்கரை தூவி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கரும் சர்க்கரை தூவி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கரும் சக்கரை போட்ட ரொட்டி, அரிசி ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது வெறும் அரிசி ரொட்டி. இதுக்கு கறி குழம்பு ஊற்றிக்கலாம். கறி குழம்பு ஊற்றிட்டு கலரங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.